சார் அப்படின்னா சொல்லுவா சார் இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் கிளாஸ் நோட்ஸ் அப்படியே நீங்கள் டிக்டேட் பண்ண பாயிண்ட்ஸ் அப்படியே நீங்கள் சொன்னது கிளாஸில் அப்படியே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் சார். அது அப்படியே வரிசையாக 3 பாயிண்ட்டுமே ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க சார். நான் கரெக்டாக போட்டேன் சார் அப்படின்னா. ஆக்சுவலாக எனக்கே மறந்து போச்சு. நான் கிளாஸில் இது நடத்தினேன்னா என்னன்றது எனக்கே மறந்து போச்சு. ஏன்னா ஜென்ரல் சயின்ஸ் நான் தான் எடுப்பேன், டெக்னாலஜி பயோடெக்னாலஜியில் நான் தான் எடுப்பேன். நானே மறந்துட்டேன், ஏன்னா அது பிப்ரவரி மாதம் நடந்த கிளாஸ். அப்புறம் என் பையன் வந்து சொன்ன பிறகு அஃப்கோர்ஸ் எனக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே, எப்படியோ அந்த பையன் நல்லா பண்ணிட்டேன்னு சொன்னால் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த பையன் சொல்லிட்டு போன பிறகு நான் கிளாஸ் வீடியோ ஸ்டாக் ஃபுட்டேஜ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ, இந்த கிளிப்பிங் பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த கிளிப்பிங் பாருங்கள். திஸ் வீடியோ, இந்த வீடியோ வந்து கிரியேட்டட் டேட் வந்து 28 February 2025 ஈவினிங் 15:07, அதாவது அப்போ தான் கிளாஸ் நடந்தது. சரிங்களா? இந்த வீடியோவில் 2.57 மினிட்ஸ்லேருந்து அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் டாபிக் வந்து நம்ம நடத்தியிருக்கோம். ஸோ அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் கிளாஸ் வீடியோ அப்படியே நான் இங்கே ப்ளே பண்ணி காட்டுறேன். க்ளோனுனா உங்களுக்கு தெரியும், ஜெராக்ஸ் காப்பி, ரைட்? மோனோனா சிங்கிள். ஸோ அந்த மீனிங் வச்சுப்போம். அதாவது நார்மலாக ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ நம்ம உடம்புல போச்சுன்னா ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இது உடம்புக்குள்ள நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகுது. அதே ஆன்டிபாடியோட ஒரு காப்பி மாதிரி ஒரு சிங்கிள் செல்ல இருந்து லேப்ல ப்ரொடியூஸ் பண்ணா தட் இஸ் கால்ட் மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ஆர் proteins made in laboratories. The variable region of the antibody binds to a specific antigen with high precision. அந்த ஸ்பெசிஃபிசிட்டின்றதான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக பாயிண்டர்ஸ் நாங்கள் யூபிஎஸ்சி டியூண்டாக தான் உங்களுக்கு எல்லாமே ஃபீட் பண்ணுவோம். அவுட் சைடு யூபிஎஸ்சி எதுவுமே ஃபீட் பண்ணவே மாட்டோம். எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது. நீங்கள் ஆஸ் ஆஸ்பிரண்ட்டாக என்ன பண்ணால் ஜஸ்ட் நாங்கள் சொல்கிறத மட்டும் படிக்கணும், நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், நாங்கள் கொடுக்குற டெஸ்ட்டை எழுதணும். அது மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் டீசெண்டாக நீங்கள் நல்ல கட் ஆஃப் எடுத்து நல்ல ஒரு ரேங்க், நல்ல ஒரு சர்வீஸ் வாங்குறதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ, நாங்கள் என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதை மட்டும் நீங்கள் வெர்பாட்டிமாக பண்ணுங்கள். போதும் 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 போதும்.